ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லாஸ்ட் டே 15/2/2024 கருணியா ப்ளஸ் KN 506க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ எதுவுமே கிடையாது நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்கறதுனால இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம எப்போதுமே வீக் டு வீக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை வந்து 959 ரிசல்ட் நண்பா. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 570, அதுக்கு முந்தின ட்ரா 955, அதுக்கு முந்தின ட்ரா 098. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா PC போர்டோட 65 கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 873லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 73 PC. இதோட நம்ம ப்ளஸ் 65 ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 6 கூட்டினோம்னா நம்மளுக்கு 3, இங்கே 5ஓட 3 கூட்டினோம்னா 8. அப்போ 3 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 873க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 603 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ட்ராவில் நம்மளுக்கு வந்து 3 சி போர்டில் அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 603 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 603 இதில் நம்ம எடுக்க போகிறது 03. இதோட நம்ம ப்ளஸ் 65. இப்போ எதை கூட்டிடலாம். 0ஓட 6 கூட்டினோம்னா 6, 5ஓட 3 கூட்டினோம்னா 8. அப்போ 6 அல்லது 8 நம்மளுக்கு 6 அல்லது 8 இந்த 603க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 8. இப்போ நம்மளுக்கு இந்த 603க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 098 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ இந்த ட்ராவுக்கான மெத்தட் முடிஞ்சு. இப்போ 098 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து 98. இதோட நம்ம ப்ளஸ் 65 கூட்ட போகிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 6 கூட்டினோம்னா 5, 8ஓட 5 கூட்டினோம்னா 3. அப்போ 5 அல்லது 3, 5 அல்லது 3 நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு நண்பா. நம்மளுக்கு இந்த 098க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 3. இப்போ இந்த 098க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 955 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது PC. ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு இதில் வந்து பெய்ட்ஸ் கிடைக்கிது நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா சி போர்டு, 2வது ட்ரா சி போர்டு, 3வது ட்ரா PC போர்டு. இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ABC போர்டு ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த 65 கூட்டி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இருந்தாலும் உங்கள் முன்னாடி தான் நம்ம போட்டு காட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் மட்டும் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட் கெஸ்ஸிங் தான். இப்போ நம்ம 955 பார்த்துடலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 55. இதோட ப்ளஸ் 65. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 6 கூட்டினோம்னா 1, 5ஓட 5 கூட்டினோம்னா 0. அப்போ 1 அல்லது 0 நம்மளுக்கு 1 அல்லது 0 நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு. இந்த 955க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 955க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 570 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ 4 ட்ரா முடிஞ்சு. இப்போ 570க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்த்துடலாம். 570 இதில் நம்ம எடுக்க போகிறது 70. இதோட நம்ம ப்ளஸ் 65. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 6 கூட்டினோம்னா 3, 0ஓட 5 கூட்டினோம்னா 5, 3 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 570க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல்
3 அல்லது 5. இப்போ இந்த 570க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 959 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பி கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 959 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா நம்ம ஒரு 5 ட்ரா பார்த்துருக்கோம் நண்பா. 5 ட்ராவிலையும் நம்மளுக்கு சி போர்டு, பிசி போர்டு, சி போர்டு, பி போர்டுன்னு வந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. ஸோ போன ட்ரா மட்டும் நம்மளுக்கு பி போர்டு மாறி இருக்குது. இந்த ட்ரா நம்ம மறுபடியும் சி போர்டு தான் கெஸ் பண்ண போகிறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 959 இதில் நம்ம எடுக்க போகிறது 59, இதோட ப்ளஸ் 65. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 6 கூட்டினோம்னா 1, 9ஓட 5 கூட்டினோம்னா 4, 1 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவுக்கு 1 அல்லது 4 கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கெஸ்ஸிங் தான் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 4 கிடச்சிருக்கு. இது நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸ் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம் நண்பா. எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் தான் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமாக எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த 1 4 ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இது ஓல்டு நம்பர் நண்பா. இது ரொம்ப ரொம்ப பழைய நம்பர். 1 4 வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 4 நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு தெரியல, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே சி போர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நேற்றுக்கெலாம் நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ டெய்லி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் கட்டாயம் கிடையாது நண்பா, வேண்டாம் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரில் கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் டச்சஸ் எடுக்க முடியும். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்றைக்கி வியாழக்கிழமை 15/2/2024 கருணியா ப்ளஸ் கேஎன் 506க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.